புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனம் திருடிய திருடர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நெசவாளர் வீதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தை காணவில்லை என்று கொடுத்த புகார் மீது வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் இனியன் தலைமையில் உதவி ஆய்வாளர் பாஷா முன்னிலையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சத்தியமூர்த்தி தலைமை காவலர்கள் சுந்தரராமன், ஜெயபிரகாஷ், ராஜ்மோகன் உட்பட காவலர்கள் தீவிர விசாரணை செய்து அப்பகுதியில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து வாகனம் திருடி சென்ற குற்றவாளிகளை அடையாளம் கண்டு புகார் கொடுத்த 48 மணி நேரத்தில் கைது செய்து விசாரித்ததில் வண்ணாரப்பேட்டை ஆலன் வீதியைச் சேர்ந்த குமாரி மகன் சொம்பு என்கின்ற சஞ்சய், திருபுவனைப்பாளையத்தைச் சேர்ந்த முஜிபா ரகுமானின் மகன் ரியாஸ் அகமது மற்றும் முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த அருண்குமாரின் மகன் சிவக்குமார் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து அவரிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தது லாஸ்பேட்டை போலீசார்.